நீ சொன்னா கரெக்டாக தான் மஜா இருக்கும். 9. ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கற்பமாக்கி கழட்டி விட்டான். போன வாரம் பெசன் நகர் பீச்சில் கூட வயிற்றில் பிள்ளையோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதே நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியாக மாப்பிள்ளை இல்லாட்டாலும் என்ன மாதிரி குட்டியாவது மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. பெஸ்ட் விஷஸ்ங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாழ்க்கைகளை எவ்வளோ ஆனதா? ஐயோ, நீ குத்துனதும் கரெக்டாக இருக்கு மச்சான். என்ன தம்பி கட்டிங்ண்ணே? பேபி கட்டிங்லாம் இங்கே கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசுயா. சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லைன்னா கத்திரிக்கோளால காதை கட் பண்ணிடுவேன். அண்ணா குழந்தை ஆசைப்பட கொஞ்சம் வெட்டி விடுண்ணா. கொய்யால யாரை பார்த்து குழந்தைங்கிற? ஆம்பளை சிங்கம்யா. சிங்கம்மா? பூனைக்குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்ச பாடுறா. சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்ப, ஜூவில் பார்த்துருப்ப, நேரில் பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா. பாக்குறியா பாக்குறியா பாரு. நைட் யார்டா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் போலீஸு. என் கூட பேசியிருக்கியா இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்னை பார்த்தாது இருக்கியா? இல்லை சார். அப்படின்னா என்னை பற்றி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 பவுன் 2 லட்சம் ரூபா வரதட்சணை நான் கட்டிக்கு போகிற பொண்ணுக்கு ஃபோனை போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸு போன வாரம் தான் லேப் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னேன் மேடம். பரதேசி. ஆஹா, போதையில் விதையை வேறு இடத்துல விதைச்சிட்டோமே. காலையில் அது மரமாக வந்து நிற்குதே. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 இன்னொரு நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனால் ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். முளைச்சி 3 நாளை விடல, அதுக்குள்ளே போய்யா? யோ ஏட்டு, சைபர் கிரைமில் கேஸ் ஃபைல் பண்ணி உன மைனர் ஜெயிலுக்கு அனுப்பியா? சார், நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம டிஆர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க சார். எனக்கு 27 வயசு சார். ஏய், மறுபடியும் போய் சொல்கிறேன் சார். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலடா சார். மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா சார். சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேலே சத்தியம் 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 சார். வாடா மச்சான். சார் இவன்ட்ட கொடுக்கல சார். அதை விடுறா. நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியே, கெடுத்துட்டியா? அப்போ ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா? சார் கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா வந்துடாடா. நல்லா வந்துடா. வேண்டும் வீர சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும். என்னடா பண்ற? எங்கடா போற? டேய், பெட்டி எடுத்துட்டு போறியடா? ஏன்டா வீணா போனவனே, நோட்டு பேனா வாங்குறது கூட வாடகை காசு கொடுக்க மாட்டேங்கிறீடா. உன்னையெல்லாம் வச்சு நான் மாடிக்க வேண்டியது இருக்கேடா. ஏன் பாட்டி, அடியில இருக்கிறதுல கடிச்சு தின்னுட்டியா? உன் மூஞ்சி தான் தெரியுது பாட்டி. இதுக்கு ஒரு கீத்து பரங்கிக்க தான் பாட்டி வரும். இருக்கட்டும், அடைய படப்பா. சரி பாட்டி. காதலியை பாக்குறதுக்கு என்னென்ன வேஷம்லாம் போட வேண்டியிருப்பாரு. இந்த கிழவியெல்லாம் சமாளிக்கணும். கேள்வி கேட்கறது பாரு, ஹைகோர்ட்டு சர்ச்சையாட்டம். என்னப்பா தராசு இப்படி இருக்கு? பாட்டி, இது பர்மா தராசு. சரி சரி பாத்துக்க. நான் சொன்னதுக்கு ஒரு கீத்து பரங்கிக்காவுக்கும் சரியா வருதுல்ல. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக ஒரு கீத்து நான் மேலே தரேன் பாட்டி. சரிப்பா சரிப்பா சரி.
சம்மாளிடா சம்மாளி. சரி இந்த புடி பாட்டி. ஏப்பா இன்னொரு கீத்து தரம் பாட்டி. இதான் இலவச இணைப்பு. இந்த கிழவி சமாளிக்க பெரும்பாடா போச்சு. இன்னும் என்னென்ன சமாளிக்க போறோமோ அத்தா. பழைய இரும்பு சாமா, செல்போனு, கம்ப்யூட்டருக்கு எல்லாம் பரங்கி கீத்து. போனது நம்ம பச்சை கிளி மாதிரியே இருக்கு. அடையாளம் தெரியாம போறாள. ஒருவேளை செட்டப் மாத்தினதுனால தெரியாம போச்சோ. சரி தண்ணி கிணி கேட்டு கரெக்ட் பண்ணி பாப்போம். அண்ணே அண்ணே. யாருப்பா அது? யாரோ ஒரு ஜென்டில்மேன் வராரு. அண்ணே குடிக்க தண்ணி கொடுங்கண்ணே. அதான் இந்த தம்பி கொஞ்சம் தண்ணி விடு. இருக்கிற ஒரு வில்லவன் கிளம்பிட்டாரு. பழைய செல்போனு பழைய கம்ப்யூட்டருக்கு பரங்கி கீத்து. பழைய செல்போனு பழைய கம்ப்யூட்டருக்கு பரங்கி கீத்து. வாங்கம்மா வாங்கம்மா. தண்ணி கொடுக்கறவங்களுக்கும் பரங்கி கீத்து. டிஸ்டர்ப் பண்ணாதவங்களுக்கும் பரங்கி கீத்து. அண்டே பல்தேச்சியா இப்ப இருக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துற. டூயட் பாடிக்கிட்டே இருக்கலாம் அன்பே. சரி வந்து தோல. ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம். என்ன கெட்டப் இது? பரங்கிக்கா, பிளாஸ்டிக் டப்பா, என்ன இதெல்லாம் வேஷம்? இல்ல உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. காலேஜுக்கு போலியா? எங்க வீடு உங்களுக்கு எப்படி தெரியும்? காலேஜா? நம்மள காலேஜ் படிக்கிற நம்பிட்டாலோ. இப்படியே மெயின்டைன் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் காலேஜ் லீவ் போட்டு வந்தேன். நான் வரட்டுமாங்க? வரேங்க. செம்பு கொடுத்துட்டு போங்க. உங்களை பார்த்த தெம்புல கையில இருக்கிற சொம்ப மறந்துட்டேன். வரேங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இவன் தான்பா பறையும் கையை கொடுத்துட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போனது. சைக்கிளோட கீழே இறங்கடா. எந்த ராணி சொல்றா? அதெல்லாம் இருக்கட்டும். அவன் தராசு ஒண்ணு வச்சிருக்கான், வாங்கி பாருப்பா. என்ன தராசா? என்னடா தராசு இது? இது பர்மால இருந்து வாங்கிட்டு வந்த தராசுனே. அப்பா நான் எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஆளு ஸ்கேல புடிங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டாப்பா. ஐயோ இது எங்க வீட்டு நாய் தட்டு வாங்கிட்டாங்கண்ணே. நான் வைக்கும்போது ஆட்டம் புழுக்கெல்லாம் எடுத்தல அதுதான். இந்த பறையங்காய் எங்க விட்டுப்பா? எங்க வீட்லயே திருடியாந்து எங்க ஆயா கிட்டே கொடுத்துட்டு போறியா? மாமியாரெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்ன ஒரு சின்ன திருட்டுக்கு ஊரே சேர்ந்து கண்ணை குத்த வர மாதிரியே கை வேலை கட்டுறாங்க. அடுத்த அடிதான். நல்ல நாள் வரக்கூடாது சருக அப்படி வரா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் புரோக்கர் வந்திருக்கேன். காத்து கிடக்கணுங்கிற என் தலையெழுத்து. என் பொழப்பு நாரி போச்சு. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா எல்லாம் அவன் சித்தம். ஏய் என்னையா புரோக்கர்? என்ன விஷயம்? மாரியாத்தா என் புருஷனுக்கு 100 ஆயுசு கொடுக்கணும்தா. ஐயா மாரியாத்தா என் புருஷன் 100 ஆயுசு வாழணும்தா. நீதான் தாயே காப்பாத்தணும். ஐயா நான் என்ன சொல்றேன்? புருஷனுக்கு 100 ஆயில கொடு பிள்ளையாரப்பா. முருகா என் புருஷன் 100 வயசு வரைக்கும் வாழணுமப்பா. நீதான் அயில கொடுக்கணும்ப்பா. இவங்கெல்லாம் மனைவி. ஐயா நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. அதே மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி மனைவி அமைஞ்சிருக்காங்க. உண்மையில சொல்றீங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி அதை விடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, போங்க வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போங்க இந்தாங்க அம்மன் கோயில் கயிறு கட்டிக்கங்க. ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் திஷ்டி. போதும் போதும். துப்புங்க துப்புங்க நல்லா. இந்த கயிறை கையில கட்டிக்கோங்க. திஷ்டி எல்லாம் போயிரும். போயா? சரிம்மா. ஏமா மெதுவா பத்த வச்சுட்டு பொறுமையா வா. வர்றதுக்குள்ள நான் வந்த விஷயத்தை பேசி முடிச்சிட வேண்டியதான். ஐயா நான் என்ன சொல்றேன்னா, வந்துட்டாங்களா? குள்ளனும் பண்ணியும் வந்துட்டாங்க. இனி நம்ம பேச வந்த விஷயம் விளங்கினமாகத்தான். என்ன புரோக்கரை புலம்புற? பண்ணுங்க போங்க, கண்டினியூ பண்ணுங்க போங்க. சார் கொஞ்சம் கிட்ட வரீங்களா? இறந்துறியா? போர் வடுங்கடா. டடியா உட்காருடா. ஏங்க நானும் உட்காரலாமா? உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும். பேசுவையா? நீ பேசுவ.
சொன்னா மாதிரி நடந்துக்கணும். பேசி காரியத்தை கெடுத்துற. முடிச்சிருவோம். ஓகேவா? ஏய், கரெக்ட்டா டோடா. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னடா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு, அவனை கூட்டி வந்திருக்க? என்ன திட்டுறாரு? அவன் அடிப்பான் மிதிப்பான். ஏன் செருப்பு கைட்டு கூட அடிப்பான்டா. பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்கதே செய்யா. பாலிசி பத்தி பேசுடா. பேசி 4 காசு பார்த்தமா வாழ்க்கையில செட்டில் ஆகணும் இல்லாம தேவையில்லாம பேசுறாடா. அண்ணே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று போடுங்கண்ணே. என்னது பாலிசியா? அப்படின்னா பாலிசினே அத பத்தி நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். முதல்ல இந்த படிவத்துல உங்க பேரை ஃபில் பண்ணுங்கண்ணே. அப்படியா? அப்படின்னா உங்க பேரை யாச்சும் சொல்லுங்கண்ணே. இவர் யார் தெரியுமா? தெரியாது. இயேசுநாதர் பிறந்த தேதி தெரியுமா? தெரியாதுண்ணே. நபிகள் நாயகம் பிறந்த தேதி தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாதுண்ணே. புத்தர் பிறந்த தேதி தெரியுமா? எனக்கு தெரியாதுண்ணே. அந்த வருஷத்துல தாண்டா ஐயாவும் அவரை பார்த்து பிறந்த தேதி கேட்டேன். தெருநாயி சொரிநாயோட பிறந்தவனு பில்டப் பண்ணிட்டு இருக்கிற நீ அதை இதை சொல்லி குழப்பறியாடா. பாலிசி போட வைடா. என்னடா அங்க புலம்பிட்டு இருக்க? உங்களுக்கு நல்ல பாலிசா போட சொன்னேன். அப்படியா? ஒரு நல்ல தேதியா சொல்லுங்கண்ணே. பப்புன் மாதிரி இருக்கா, பாலிசி போடுவானா? நல்ல தேதியா பார்த்து சொல்லுங்க. சரி நீயே சொல்ற. அண்ணே பிப்ரவரி 31 அருமையான தேதிண்ணே. இப்படி ஒரு தேதி வராது. 20 வருஷத்துக்கு அப்புறம் வரும். சரி போடுறா பாத்துக்கலாம். வாங்க அண்ணே. அப்புறம் இவங்க அப்பா பேர் என்னண்ணே? கோச்சா தெரியாம. ஏய் ஏன்டா அவனை சும்மா போட்டு அடிச்சிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லங்க ஐயா, நீங்க பெரிய விருது வாங்க போறீங்கன்னு அவன் காதுல குச்சு குச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா ஐயா. அப்படியா? ஆமா. சொல்லு. ஐயாவுக்கு நல்ல பாலிசை எடுத்து சொல்றா. சொல்லிடுவோண்ணே. அண்ணே ஒரு 2000 பாலிசி ஒன்று போட்டுருவோண்ணே. அவருடைய செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ற செலவுடா 2000 ரூபாய். மேல சொல்லு. ஒரு 1 லட்சம் ரூபா. ஐயோ மேல 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 சொல்லுடா. 10 லட்சம் ரூபா போட்டுருவோண்ணே. ஐயோ ராஜா விட்டு கண்ணு குட்டி. இப்ப சொன்னியே இதான் நல்ல கமிஷன் கிடைக்கும். கொடுத்துறேன். அண்ணே ஒரு 10 லட்சம் ரூபா பாலிசி ஒன்று போட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. பாலிசி போட்டாச்சு. நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு எதிரில பார்த்தா ஒரு லாரி. அதுல பிரேக் இல்ல. அந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க. அந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க. இந்த பக்கம் லாரி, இந்த பக்கம் நீங்க. இந்த பக்கம் லாரி. அதுக்கப்புறம் என்னையா நடந்துச்சு? அப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அடி மாரியாத்தா. அவரு செத்தாலே 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்ல. அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஏய் ஐயோ ரொம்ப கோவமா இருக்கற. பத்தாதுடா. மேல 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 சொல்றா. மேல இன்னொரு சூப்பர் பாலிசி ஒன்னு மெகா ஆஃபர்ல இருக்கு. மெகா ஆஃபரா? முதல்ல சொல்றேன். சொல்றேன்னா 30 லட்சம் ரூபாய் பாலிசி ஒன்னு இருக்கு. அந்த பாலிசியை சாரு போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தூங்க போகும்போது அவர் பொண்டாட்டி நைட்டு குடிக்கிற பால்ல விஷத்தை கலந்துட்டாலும், இல்ல தலையில பெரிய பாறாங்கள் எடுத்து தூக்க கலந்து நச்சுன்னு போட்டாலும் அவரு க்ளோஸ் ஆயிட்டாருன்னா ஒரு 10, 15, 17, 60 மொத்தத்துல ஒரு 70 லட்சம் ரூபாய் வந்துருங்க நமக்கு. அவ்வளவுதான். ஏங்க அந்த 30 லட்சம் ரூபாய் பாலிசியே போட்டுருங்க. ஆமாங்க அக்காவே சொல்றாங்க 30 லட்சம் ரூபாய் பாலிசி போடுங்க. நிறுத்தடி. ஏண்டா நான் செத்ததுக்கு அப்புறம் யாரா வாங்குறது? அதுக்கு தான் நாங்க இருக்கறோமே. அப்ப அந்த பணத்துல எனக்கு நீங்க வாங்குனா நான் வாங்குனா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்படி போடு. அந்த பாலிசியே போட்டுருங்க. ஆமாங்க அதே போடுங்க. அக்காவே சொல்லிட்டாங்க. ஏண்டி என்ன விட உனக்கு பணம் தான் முக்கியமா? இதுல சாமி கும்பியா? உள்ள போடி. ஓடினா ஏய் பாலிசி பாடைய கட்டுறடா. வந்துறா வந்துரு. டேய் குள்ளால விட்டு ஓடாதடா. டேய் குள்ளா விட்டு ஓடாதடா. டேய் ஐயோ சொன்னா கேளுங்க. நான் அவங்களோட சேர்ந்து வரல. போங்கடா. போடா வந்தீங்க. ஐயோ நம்புங்க ஐயா. ஐயோ ஐயோ மச்சான் ஆபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்டேன். சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலரு, சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு,
இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்தேன். அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம் அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. ஓதல ஆடி முடிஞ்சதுமா? தம்பி சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. இப்ப இந்த கற்பனை காதல் கோட்டை கனவு எல்லாம் இடிச்சு சுக்குநூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ண மச்சான். உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும்? இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். சார் அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா சார் அதான் இருக்கு. மச்சி நீதான்டா எனக்கு ஓகே ஆயிட்டு வச்சான். நான்டா மச்சி. ஏய் வேணாம்டா, நாங்க ரெண்டு பேரும் பெரிய மனுஷன்டா. ப்ளீஸ் நான் சொல்றத கேட்டா பண்ண கூட கொடுக்குறேன். எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபாய் தரேன்டா மச்சி. அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்ல போய் குப்புறப்படு. இந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணுங்களை போதையில ஈவ்டீசிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்களை பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார். நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏய் மச்சி, நான் நினைச்சபடியே 6 அடி அனுசையா உயரம் அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம். அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். கிளப்பு ஆடுறா போன்ல ஏஜென்ட் கால் பண்றாங்க மச்சான். இப்ப பேசிடாத, ரேட் ஏத்திட்டு போறான். சீக்கிரம் போ, பிக்கப் பண்ணிடுவோம். எடு நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. ஐயோ நீங்க நான் தான். கிளம்பலாமா? கார் வரட்டும். கார் எதுக்குங்க? உங்களை அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு 2 பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துடும். ஐயோ கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம் ரொம்ப சின்ன பசங்க இருந்தானுங்களே, இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. சுட்டி டிவி பார்க்க வேண்டிய வயசுல எஃப் சேனல் பார்க்கறாங்க. யாரு சொல்றீங்க? பொதுவா சொன்னேன். ஆமா, வீடா ஹோட்டலா? எந்த இடம்? இடத்தை யோசிக்க மறந்துட்டேன்டா. எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கலாம். இது சேஃப்டியா இருக்குமா? எப்பவுமே யூனிஃபார்ம்ல 4 பேர் காவலுக்கு இருப்பாங்க. இது காவல்லாம் வர இருக்காங்களா? போணும்னு ஆரம்பிக்கலாம்ல? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. போன உடனே அவங்களே உங்க பேண்ட் சட்டையை கழட்டிடுவாங்க. அதே எங்க அப்பா தொழில்ல எவ்வளவு டெவலப்மென்ட் பார்த்தே மச்சான். அட்டாச் பாத்ரூம்ல இருக்கா? ஓய், ஆனா பெட் தான் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேருமே தர டிக்கெட் தான். ஏசில இருக்கா? ஏசி பிசில எதுக்கு? சாப்பாடு வசதில எப்படிங்க? புது மாப்பிள்ளை மாமியார் வீட்ல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. வெயிட்டிங் ரூம்லாம் உண்டா? 4 ரூம் இருக்கு. அப்படியே அப்ப நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணு. நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் பேசுறேன். டேய் மச்சான், பேசாம நான் தான் புக் பண்ணிருக்கேன். இருங்க இருங்க, நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கறீங்க? அட் a டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்ல. அட் a டைம்ல 2 பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான். ஐயோ எனக்கு கூச்சமா இருக்குமே. ஐயோ அந்த ரூம்க்குள்ள போய்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க இடுப்புல தூக்கி வச்சீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இத புடி. கிட்ட வந்ததுல கொடுக்க முடியும்.
சார் 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 நீங்க சார் சார் அடிப்பீங்களா சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் சார் மச்சான் அந்த 10 ரூபா இருக்கா சீ குடு குடு சார் ஒரே நிமிஷம் சார் நான் சார் 10 ரூபா வச்சுட்டு விட்டுருங்க சார் மச்சி யாரு அது உனக்கு பகலிரவு அரேஞ்ச் பண்ணனே அந்த பங்காளி தான். ஹலோ சார் அந்த பொண்ணு டிராஃபிக்ல மாட்டிக்கிச்சு வரதுக்கு ஒரு 1/2 ஆகும் சார். இத முன்னாடியே சொல்லி தொலைக்க சொல்றதா சார் ஃபோன் பண்ணேன். நீங்க ஃபோனை கட் பண்ணி விட்டீங்க. சரி அதை விடுங்க. அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பொண்ணு இங்க சிச்சுவேஷனா இடமும் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீ வேணா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சறே. ஏ செக்ஷன் பக்கத்துல பி செக்ஷன் இருக்கு. நானும் பி செக்ஷன் தான். ப்ளீஸ் கூல் டவுன் பஸ். பேட் ஸ்மெல் வருது. இங்க 5-6 பிள்ளைய தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன். வாங்க போய் கேட்கலாம். வாங்க. பி செக்ஷன் எங்க? இந்த இருக்கு பி. சாரி எஸ். பஸ் அப்ப எதா இருக்கும்? டாய்லெட்டா. அவன் இந்த பக்கம் லேடிஸ் டாய்லெட். அப்ப இது என்னன்னு பாரு. I'm sorry. No problem. Please, one more touch. Excuse me. இந்த பி செக்ஷன் எகனாமிக் ஃபர்ஸ்ட் இயர் எங்க இருக்கு? அதாங்க இந்த ஏ யூ இல்லைங்க. ஏ கிளாஸ் பக்கத்துல பி கிளாஸ் எங்க இருக்குன்னு கேக்குறா சார். அது அங்க இருக்கு. Thank you. வாங்க போலாம். சார் இந்த எகனாமிக்ஸ் பி செக்ஷன் எங்க இருக்கு தெரியுமா? லெஃப்ட்ல போடு ரைட்ல போடுங்க. Thank you sir. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் திறந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம எல்லாம் மீட் பண்ணிக்கிறோம். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? ஹோட்டல் எச்சில் எடுத்து எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். அப்போ உங்க பேர்ல என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே? ராம்சாமி புலேனையா கார்ப்பரேட் ஸ்கூல்ல ஃபைல் ஆயிட்டு காலேஜ்ல படிக்க வந்தியா? எங்கெல்லாம் தமிழ் பேசணுமோ அங்கெல்லாம் பேசாதீங்க. எங்கெல்லாம் பேச வேண்டாமோ அங்கெல்லாம் பேசி உயிரிடுங்க. சே எஸ் சார். எஸ் சார். அடுத்து ஸ்டெல்லா. முதல் நாள் காலேஜுக்கு வந்த உடனே கொட்டாவியா? ராத்திரி ஃபுல்லா தூங்கலையா? இல்ல சார். தூங்கலையா? இல்ல தூங்கினேன். அப்பா எப்படியோ காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வெரி ஹாப்பி. அடுத்தது கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா விட்டா தரிசனம் திருப்பதி கூட்டு போயிடுவியா? இல்ல சார். இன்னும் திருப்பதி கூட்டு போக மாட்டியா? எப்படியோ உன்னை கூப்பிட்டா புண்ணியமாவது வரும். ஸ்டாலின். எஸ் சார். ஹம்சா. எஸ் சார். ஒருத்த உள்ளனையா அப்படின்றான். இன்னொருத்த கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா போடுறான். ஒரே பேருக்கு 2 பேர் எழுந்து நிக்கிறாங்க. முதல் நாளே இவ்வளவு பிரச்சனையா? கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அப்பா பேர் என்ன? டாக்டர் ராமச்சந்திரன் சார். டாக்டர் ராமச்சந்திரன். அப்ப உன் பேர் ஆர் ஹம்சா. என் மூளை எப்படி? உங்க அப்பா பேர் என்ன? ரவிச்சந்திரன். அதுவும் ஆர் வருது. இது அந்த காதலிக்கு நேரம் நடிச்சாரு அந்த ரவிச்சந்திரன். சும்மா விளையாட்டு சொன்னேன். நான் ஒரு பெரிய ஃபேன். 2 பேர் பேர்லயும் ஆர் வருது. உங்க அப்பா டாக்டர் ராமச்சந்திரன் இல்ல? அப்ப உன் பேர் டாக்டர் ஹம்சா. ஓகே சார். உன் பேர் ஹேண்ட்ஸம் ஹம்சா. ஓகே ஓகே. ஒன் ப்ராப்ளம் சால்வ். ராமா. எஸ் சார். கிருஷ்ணா. எஸ் சார். மாதவா. எஸ் சார். லட்சுமி. எஸ் சார். சரஸ்வதி. எஸ் சார். பா அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது கோயில்ல அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு. பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பீரியடே முடிஞ்சிடும் போல் இருக்கு. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்ட்டுக்கு டேய் 1/2 மணி நேரமா ஆட்டோ கண்ணில் மேக்கப் போட்டுக்கிற இறங்குற. டேய் பொண்ணு பார்க்க போறேன்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா ஆட்டோ கண்ணாடி சொன்னப்பா. அது இவருதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க. நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணக்கம். வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். ஹலோ.
பொண்ணுக்கு வெக்கம் போல 10 சவர நகை 10,000 ரொக்கம் மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகர் எங்கள்கிட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பவன சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துருவாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்ப ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த 2 இட்லி கேட்டு சட்னி அந்த டைரக்டரா? அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகுறேன்னு சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா? டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. நான் தான் முதல் அமைச்சது. நாய் இருக்கா? இல்ல நாய் இல்லையா? நம்ம நல்ல நேரம் வா வாடா. ஒரு மாதிரி ஆளை செட்டப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. 1 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம். அப்படியே இவன்ட்டையும் கமிஷன் வாங்கிட வேண்டியதான். ஐயா ஐயா ஐயா. யாரையா இவன் நொண்டிக்கிட்டே வரான்? இதுக்கு முன்னால நான் இவனை பார்த்ததே இல்லை. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யார் நீ? ஐயா இவரை தெரியாதுங்களா? நம்ம ஊர் புரோக்கர் பிச்சைமுத்துங்க. ஓ, இவன் தானே புரோக்கருங்க. சரி, நான் தான் கூப்பிட்டேன். உட்காரு. ஆகட்டும் ஐயா. ஐயா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? வந்திருக்காரு தம்பி விஜி. விஜி வா வா வா. ஐயா நல்ல படிச்ச பிள்ளை ஐயா. அடக்க ஒடுக்கமா வளர்ந்தவன். ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அது பேஷன். கண்ணடை கழட்டி பாக்கெட்ல வை. தொப்பி போட்டிருக்கானே, முடி இருக்கா இல்ல வழுக்கியா? முடி நிறைய இருக்கு. தொப்பிய கழட்டு. உட்காருங்க. சரிங்க. ஆளுக்கு ஒரு சேல் உட்காருங்க ஐயா. ஏமா, அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டு வை. ஐயா, பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்திரலாம். நம்ம வீட்டுல வந்தவங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் சாப்பிட்டே பேசுவோம். ஆமா சாப்பிட்டே பேசுவோம். கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ, அவன் பிச்சைக்கார புத்திய காட்ட ஆரம்பிக்கிறானே. மாப்பிள்ள பசியோடு இருக்காரு. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறம் மத்தத பேசுவோம். மாப்பிள்ள விக்கிற போது மெதுவா சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்கு தான். போதும் வைப்பா. ஐயா, இப்பயாவது பொண்ணை கூப்பிடுங்க ஐயா. சும்மா இருங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பொண்ணு நினைச்சிட்டு இப்பதானே ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கேன். காரம் வரவனா காரத்தை கொண்டு வர சொல்லுங்க. அட பாவி, காரம் வேறயா? புரியல. காரம் வருது. சொன்னா கேள்றா. முதல்ல பொண்ணை பாத்துருடா, அப்புறம் சாப்பிடலாம்டா. 1 லட்சம்டா, 1 லட்சம். கர்ண காட்டுப்பா. போங்கண்ணே. எப்ப பார்த்தாலும் பணம் சொல்லிட்டு என் வாழ்க்கையில கூட்டிங்ஸே பார்த்தது இல்ல. இப்பதான் கொண்டு வர போறாங்க. அவங்க தரல, உன் சங்க கடிச்சு துப்பிடுவேன். கூட்டிங்ஸ் ரெடியா? ஐயா கூட்டிங்ஸ். கூட்டிங்ஸ். ஐயோ, அவ்வளவுதான். அட பாவி. மாப்பிள்ளையா இவன்? ஐயோ. டேய் புரோக்கர் ஐயா, படாங்க. உண்மையே சொல்லு, இவன் பிச்சைக்காரன் தானே? ஐயா, ஐயோ தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சுக்குங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வர்றேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்க ஐயா. கோவம் வருதுடா. இந்த கைய காலா நினைச்சு கேக்குறேன். என்ன மன்னிச்சுக்க. அதான் இது என் வீடு, அதனால உன்னை ஒண்ணும் செய்யாம விடுறேன். ஓடி போயிரு. அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிரு. சரிங்க. இனிமே வராத. இன்னி பண்றோம். எந்திரிடா. ஒண்ணு வேணாம், போடா வெளிய. மாப்பிளைய காணோம். மாப்பிளையா? அவன் பிச்சைக்காரன்டி. படி.
தன்னந்தனி கூட்டுக்குள்ள மழை செஞ்ச ஜாலம் சில நினைஞ்ச கோலம் எம்மம்மா எம்மம்மா துணைக்கு இருக்கு கிட்டமா ஏண்டி துணிஞ்சு வந்து ஒன்று தாயேண்டி ஏனைய டேய் திருக்குறள் புக்கிங் இருந்தது எங்கடா? ஜிப்ப போடுற டேய். ஸ்டைல்ரா. டேய் எதுவும் கேட்காத. ஆணவத்துல அழிஞ்சிராதடா. இந்த பார், நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ. நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், அத பத்தி தயவுசெய்து எதுவும் கேட்காத. நான் போய் மேட்டரை முடிச்சிட்டு வந்து சுவாரஸ்யமா உங்ககிட்ட சொல்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பாக்ஸர் பாலாஜி. எங்கயா போற? இங்க வாயா. ஏப்பா, இது ஹாஸ்டல் தானே? ஆமா, லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் இல்ல. ஐ எம் வெரி சாரி. எங்க ஊர்ல சுதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா, தங்கி இருக்காளே. அவளை பார்த்து வந்துடுறேன். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. சொல்ல முடியாத விஷயம் ஐயா. யோ, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கேட்டு சொல்றதுக்காக தான் வாட்ச்மேன் வேலையில நான் இங்க இருக்கேன். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அது பொம்பளைங்க சமாச்சாரம் ஐயா. எந்த சமாச்சாரமா இருந்தாலும் நான் தான் சொல்லணும். சொன்னா பின்னாடி வருத்தப்பட மாட்டேன். வருத்தப்படவே மாட்டேன். சுதாவோட தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். போய் இத நீயே போய் சொல்லிடுப்பா. இளவரசன் இதுதான் நான் முதலே சொன்னேன். இது பார், உள்ள ஏதாவது ஏடாவுடமா நடந்துகிட்ட தொலைச்சு போடுவான். தொலைச்சு உள்ள வரும்போதே நினைச்சேன்.
உங்க எல்லாரையும் கும்பிடுறேன். இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஐயோ அம்சா, என்னடா போறச்ச அலைகள் ஓய்வுல ராஜாவை பாக்குற வழி போனா வரச்ச ரத்த கண்ணீர் எம்மா ராதாமா வரான். காப்பாத்துக்கடா அம்சா, காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா. என்னடா இப்படி வந்து நிக்கிற? எங்கடா நிக்கிறேன், கிடக்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டு அங்கேயே சங்கு ஊத்திருப்பாங்கடா, பால் ஊத்திருப்பாங்க. அம்சா சீக்கிரமா கொண்டு 24 hours ஹாஸ்பிட்டல்ல சேர்றா, இல்ல 12 hours போயிட வேண்டாம். என்ன ஏட்டையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல எனக்கு வயசாயிட்டு எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்னா அதான் ஒத்திக்க பாக்க. அவசரப்படாங்க, ஆத்திரப்படாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப பிள்ளைகள் சொன்னால அத ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை? 4 ஆம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். 3 பொம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மல் போட்டுருந்தா? போட்டுருக்குங்க சார். மூக்குத்தி போட்டுருந்தா? போட்டுருக்காங்க சார். பூ வச்சிருந்தாளா? சார் என்ன சார் இது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பூ வச்சிருந்துச்சா பொட்டு வச்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. பிள்ளைய கண்டுபிடிச்சிருங்க சார். அடையாளம் தெரிஞ்சா தானே அவங்க லவக்கல பிடிக்க முடியும். பொறுங்க ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. ஹலோ, என் பொண்டாட்டி மீனா பேசா. என்ன விஷயமா? ஏல வீட்டுல மீன் கறந்துருக்கானா, என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேட்கா. எவ்வளோ கிணறு இருக்கா இல்லையோ, கெண்ட மீன் இருக்கா இல்லையோ, ஐர மீன் இருக்கா அது இல்லையோ. சரி நீ புரட்ட வாங்கினா அது முள்ளா இருக்கு, அது வேண்டாம். அது வந்து நெய் மீன் இருக்கா, நெய் மீன் வாங்கி முழு தேங்காயை வாங்கி எங்க ஆத்தா அம்மியில் வச்சு அரைச்சி ஊத்தலாம், அதே மாதிரி அரைச்சி ஊத்து. இந்த மிக்ஸில அரைச்சி ஊத்தி குழம்பு வீணாக்கிறத அழகா குழம்பு வச்சிருந்தா. ஆமா ஆமா, போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் குழம்பு வச்சிடலாம், குழம்பு வச்சு தெருப்புறம் மணத்துல அதே மாதிரி மணக்கணும் பார்த்துக்கோ. சரி சரி நான் வந்துடுவேன். நெய் மீன் திங்க விட என்ன வேலை பெரிய வேலை, நான் லீவ் போட்டு வரேன். நான் நல்ல குழம்பு வச்சுக்கோ. ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதல்ல சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புல. சரி சரி மிச்சத்தை தாரேன். சார் நாங்க சொல்றோம் இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணில இருந்து காணல, நேத்துல இருந்து காணல சார். அறிவு இருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காண்டா. சரி சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடு தேடினேடா? ரிலேஷன் வீடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் சார். சரி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கடத்தி போயிட்டான்னு உன் பையன் தந்தடிச்சானுங்க. உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? 4 பசங்க 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு குறையுதுல, அப்படின்னா 4 பசங்க 3 பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவாளியா இருக்காங்க. ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி மீனா பேசா. குழம்பு ரெடியான்னு கேளுங்க சார். குழம்பு ரெடியா? அவசரப்படாதீங்கய்யா. என்னது தூக்கி போட்டு மீச்சம்னா தூத்து குடிக்கலாமா? நான் ஒன்னே கெட்ட பாரு, என்ன செருப்பு தெரியுமா? நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாமா? என்ன சார் ஆச்சு? குழம்பு வைக்கும் ஒரு நாய் மீனை தூக்கி போயிட்டாங்க. இங்க பாரு, ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கிட்டா அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இங்க பாரு, அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா, பொண்ணாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆடுடா. நான் ஒரு மோப்ப நாயை கொண்டாந்து அதை கடிச்சு குதறல, என் பேரு ஏட்டுல சார். நான் மீனை கல்யாணம் இருக்கேன், பிள்ளைய கல்யாணம் வாங்கிட்டு எனக்கு நேரம் தெரியல. ஏன் சார் எங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா போயிடுச்சாங்க சார்? What idiot nonsense, get out! டேய் தம்பி இங்க வாடா. தம்பியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்போ டியூஷன் நிறுத்திட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்லி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்லி டெஸ்டா? மேடம், ஐ அம் 27 years old. குழந்தை பிறக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. சரி நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் தெரியாது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன்.
குழந்தை யாரு? நன்னா இருக்கானே, உங்க ரிலேஷனா? இல்ல ஆண்டி, எங்க மம்மி கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மேட்ருக்கே வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். ஏன்டா குழந்தை கோவிச்சுக்கிற? மாமி குழந்தை நீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமா இல்லாம எதுக்குடா வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில இறங்குற? வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. ஐயா ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா. பசி கொடுமை தாங்கலையா. 5 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் விட்டீங்க. ஐயா உங்க பேரை சொல்லி வயிறார சாப்பிடுவேன் ஐயா, வயிறார சாப்பிடுவேன். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல பசி கொடுமையா? அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கிறதா? வாங்க வாங்க ஐயா, இப்படி வந்து உட்காருங்க வாங்க. டேய் அவன் கையில பையில காசு அள்ளி போறான். நான் ஆதாரி ஐயோ ஐயா வெறும் 3,4 ரூபா தாங்கய்யா இருக்கு. இங்கேயே 1 நிமிஷம் உட்காந்துருங்க, இப்ப நான் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா அம்மா சார் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், ஏதாவது போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், ஏதாவது போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. படம் வரைஞ்ச மாதிரி. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, ஏதாவது தர்மம் பண்ணுங்க. கைகால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? கைகால் நுண்டியா வந்தா எவ்வளவு போடுவீங்க? 10 பைசா 15 பைசா போடுவேன். ஏண்டா 10 காசு பஞ்சாசு நீ போறதுக்காக நான் கையை காலை வெட்டி வரணுமா? போட்டா பெண்ண போயா. ஐயா நீங்க ஏதாவது தர்மம் பண்ணுங்க. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஐயா உங்களுக்காக 4-5 பேர்ட்ட பிச்சை எடுத்து 10 ரூபா கொண்டாந்துருக்கேன், வயிறார சாப்பிடுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிருக்காங்க, அது இதுதான் போட்டிருக்கு. அதுக்கு இல்லையா, நான் தான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன். நீ எல்லார்கிட்டையும் போய் ஒவ்வொருத்திட்ட பிச்சை கேட்டு என்கிட்ட கொண்டு வந்து குடுக்கறியே, அதை பார்த்தா தான் என் சிரிப்பா வருது. ஐயோ நீ ரொம்ப பாவையா. இந்தாப்பா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. என்ன பார்த்தா ஏளனமா சிரிக்கிற? உன் மூக்க கடிச்சு உன் கொழுப்பு அடக்கிற இரு. தேங்க்யூ. நீங்க எல்லாம் யாருன்னே தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் டீம் இந்தியா வந்திருந்தப்போ பிறந்திருப்பீங்க போல தெரியுது. எதா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லிப்ட் கொடுத்து கூட்டு வந்தீங்க, போயிட்டு வாங்க. ஒண்ணு தும்மு இல்லாட்டி உவா வந்தா போயிடு. அது எப்படா தும்மை உவாவையும் சேர்த்து செய்வீங்க? தையக்கானா? ஓ கையத்தாவா? இந்த அடா பாவி, 1 செகண்ட்ல கைய வாஷ் பேசின் ஆகி பிடிக்கலடா. துவச்சு 1 வருஷம் இருக்கும் போல இருக்கு, என்னமா இருக்குது. நான் இப்ப வந்ததை பார்த்து உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? இது எல்லாரும் வர்ற கடைசி டிராவல் தெரியுமா? நானாவது உட்கார்ந்து வந்தேன், மத்தவன் படுத்துக்கிட்டே வருவான். உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு கஷ்டப்பட்டு வந்தா. என்ன குட் நியூஸ்? உன்னை நாட்டுல இருந்து காட்டுக்கு கடத்திட்டு வந்திருக்காங்களா? இந்த 2 பொண்ணுங்களை என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுங்கடா. ஒருத்தி தானடா இருக்கா, ஒருத்தியா 2 பேர் மாதிரி இருக்கா? ஏய் 10 நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன். தம்பி அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க, அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காமெடி பண்ணாதடா. அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும், பக்கத்துல பிசிஓ கூட இல்ல. போனை கொடுத்தேன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன், 1 ரூபா கூட கொடுத்துருவேன். பரவாயில்ல பேசுங்க. பேலன்ஸ்லாம் இருக்குல்ல? காலைல தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போட்டுருக்கேன், பேசுங்க. ஹலோ வாசுநாத் சார் பேசுகிறேன். பணம் கேட்டிருந்தேனே. ஆமாம் சார் கண்டிப்பாக 1 வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். என்னது ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ எங்கள் அம்மாலாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா சார்? டேய் 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 இங்க பாரு, டேய் இங்க பாருப்பா, வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். சும்மாடா. நீ மொத்தம் கையில கிடச்சு அப்படியே மண்டைய போட்டு ஆட்டி கழுத்தை போட்டு நெரிச்சு கையை நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில பொண்டாட்டி கூட்டி வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன். சார் போன் சார். ஓடா பெரிய போன். அட ஒய்யால. நீ மொத்தம் என் கையில கிடச்சா இந்த போனை சதுரடிச்ச மாதிரி உன் தலையை சதுரடிப்பா. என்னன்னா தம்பி 100 ரூபா கடன் கேட்டேன், ஒன்று தரேன்னு சொல்லணும் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டு விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அட பாவி,
100 கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா ஃபோனே உடச்சிட்டானு. எம்எஸ்சி சார் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாது, ரெக்கார்டில் இருக்காரு. சார், சார், please, please. இல்ல இல்ல பார்க்கவே முடியாது. ஜெகமே மந்திரம் சுடரே தந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சமாலயம் நினைவே தினமும் நாயகம் சிவசம்போ. வணக்கம். என்ன விஷயம்? உங்களை பாக்குறதுக்கு வந்தா உள்ள விட மாட்டேன். உள்ள வாங்க. உங்களுக்கு எல்லாம் பிரேக். டீ சாப்பிட்டோம். டேய் உடை எனக்குடா. சரிங்க சரிங்க. டேய் மேக்கப்பும் எனக்குடா. சரிங்க சரிங்க. டேய் என்னடா அடிக்கிற? அடி வாங்காத நடிகரும் கிடையாது, உத வாங்காத நடிகையும் கிடையாது. மேக்கப் மேன் கையில அடி வாங்கிதா இன்னைக்கு பெரிய நடிகரா ஆயிருக்காங்க. அதுக்காக இந்த அடியாடா அடிக்கிறது? உங்களை அழகாக வேண்டாமா? உங்களை மேக்கப் போட்டு மெருகேத்த வேண்டாமா? டேய் நான் ஏற்கனவே அழகா தாண்டா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஆக்க வேண்டாமா? வாதிர ஸ்டைல்ல. சரி சரி போடுறா போடுறா. ஆமா அண்ணே, உங்களை வர உங்களை புரிஞ்சிக்க முடியல. என்னடா? ஊரை சுத்தி காட்ட சொன்னீங்க, சரி. உலகத்தையே சுத்தி காட்டினேன். சரி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கழுத வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எல்லா கைதையும் கொண்டு வந்து நிறுத்தினேன். கழுத வியாபாரத்துல அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரப்போகுது? லாபம் வராது, யோகம் வரும். இப்ப புரிஞ்சு போச்சுனே. என்னடா? எல்லார் வீட்லயும் கழுத போட்டா போட்டு என்ன பாரு யோகம் வரும்னு மாட்டி இருப்பாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு யோகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிச்சடா. விஷயம் இல்லாம தொழில் ஆரம்பிப்பீங்களா? ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் ஏமாத்தி 1 லட்ச ரூபாய் வாங்கலான்னு பார்த்தோம். அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே போனா கடைசியில வீட்டுல செருப்பால வாங்க வேண்டியதான். சரி பாப்போம், எவனாவது சிக்காம போவான். என்னடா இங்க நிக்கிற? நான் கழுத வியாபாரம் பண்றேன். கழுத வியாபாரமா? ஆமா. கழுத கெட்டா குட்டிச்சோறு, நீயும் குட்டிச்சோரா போயிருவ. சரி சரி எப்படியா போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, வாயா ஒரு விஷயம் இருக்குது வாயா. இந்த பாரியா, ஏற்கனவே உன்னோட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை போதும். அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போடா. ஆளை விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இங்க வாயா. உன் வியாபாரத்தை பெருசா ஆக்கி காட்டுவியா? வண்டினா லம்பா பணம் கிடைக்கும். லம்பா பணம் கிடைக்குமா? ஆமாயா. என்னது உள்ள போய் வம்பா கூப்பிடுறான். அவன் சொல்ற மாதிரி லம்பா பணம் கிடைச்சிருமோ? சரி என்னன்னு தான் போய் பாத்துருவோமே. இந்த வாரேன்டா. ஏய் உன்னை நம்பிதான் வாரேன். சொல்றேன்டா, வம்பளம்ல மாட்டிட்டாரு. அப்புறம் உன்னை கொலை பண்ணிடுவேன். ஒண்ணும் கிடையாது. உன் விஷயத்துக்காக கூப்பிட்டேன். ஐயாவை பாத்துக்கிறியா? ஐயாவை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எங்கேயும் பார்த்தது இல்லையா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு தெரியுமா? டேய் அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தா எனக்கு என்னடா? அமெரிக்கால இருந்து வந்திருக்காருயா. அவர் எனக்கு தெரியல. இந்த பாருடா, இந்த புரோக்கர் பிச்சை முத்த உலகத்துல அமெரிக்காவுல எந்த மூலையில போய் நின்னாலும் எல்லாரும் திரும்பி பார்ப்பான். ஆனா இந்த மூஞ்சிய எந்த மூலையில போய் நின்றாலும் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அதெல்லாம் இருக்கட்டையா. ஐயாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரியா. என்ன சொன்ன? ஐயாவுக்கு நல்ல பொண்ணு பாரியா. இதுக்கு மேல பேசுற தூக்கி போட்டு மிதிச்சுற ராஸ்கல். டேய் ஏற்கனவே ஊரு பேரு தெரிஞ்ச அந்த நாயை கூட்டிட்டு போய் நான் பொண்ணு பார்த்து உதவப்பட்டு வந்தேன். அது போதாது, இவனுக்கு என்னண்டா ஊரு தெரியாது, பேரு தெரியாது, அட்ரஸ் தெரியாத எங்கேயோ கிடந்தவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றேன். ஏண்டா அவனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சு அவன் பொண்ணை கொண்டு எங்கேயா விட்டுட்டு போயிட்டா நான் ஜெயிலுக்கு போய் கம்பி என்னணும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அப்படித்தானே? ஏன்டா அடிக்கிற? என் உடம்பு தாங்கலையா? அவர் சாதாரண ஆளு நினைச்சியா? அவர் யார் தெரியுமா? யார் நீ சொல்லு. எத்தனை பண்ண வச்சிருக்கா தெரியுமா? என்ன பண்ண? பண்ண வச்சிருக்காயா? இதெல்லாம் ஒரு பிழைப்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ராஜபல நாய் 100 நாய் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் உன்ன அனுப்ப விட்டாரு? ஃபேக்டரி கலையா நுழையனத. அது மட்டும் இல்லையா, அமெரிக்கால இருந்து 100 டன் எருமை சாணியை இந்தியாவுக்கு வர வச்சிருக்காருயா. டேய் இந்த பாருடா, ஒண்ணு மட்டும் சொல்றேன். உனக்கு 10 ரூபா வேணும்னா ஏன் கால்ல விழு தர்றேன். சும்மா தேவையில்லாம பில்டப் பண்ணி அவனோட சேர்ந்து நீயும் கெட்டு போகாத, அப்புறம் பிச்சை தான் எடுப்பேன். சரி அது முடியா, நீ பண்ணனா பரவாயில்ல. நான் தரகரா மாறி என் ஐயாவுக்கு என் தலைவனுக்கு 100 பொண்ணு கீழே கேப்பையா. ஏய் ஐஸ்வர்யாவை கொண்டு வந்து நிப்பாட்டிவா. என்ன சிரிக்கிற? என்ன சொன்ன? ஐஸ்வர்யாவை கொண்டு வருவ. நீ தரகரா மாறி. டேய் இந்த தரகர் தொல்லை சாதாரணமா நினைச்சிட்டடா. என் பாட்டன் பூட்டன் தாத்தா காலத்துல இருந்து பரம்பரையா எல்லாருமே தரகர் தான்டா.
இன்னைக்கு நான் அந்த தொழிலை தெய்வமா மதிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய், இந்த தரகர் தொழில்ல நான் எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட கேவலப்பட்டிருப்பேன், எத்தனை பேர் காரி துப்பி இருப்பான், எத்தனை நாளா ஜெயில நான் பட்டி கிடந்திருப்பேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு எத்தனாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் தெரியுமாடா? நீ அசால்ட்டா சொல்லிட்டியடா. டேய், என் குடும்பம் சாப்பிட வழி செய்த தொழில் ராயுது, அதை போய் சும்மா இருந்த என்ன சீண்டி விட்டு தூபம் போட்டு ஏண்டா நான் உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா? ஏண்டா டேய், ரோட்ல போறவன்லாம் வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கான். இது எனக்கு தேவையாடா? ஏண்டா டேய் குள்ள பையல சொல்றா சொல்றா. ஐயா, உங்களை பில்டப் பண்ணாதான் நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரீங்க. அதுக்கு தான் இப்படிதான் பண்ணேன். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க. இந்தடா வெச்சுக்கடா. 100 ரூபாய் கொடுக்கறாரு. இது நம்ம வாங்கிற ஸ்டைல் ஆச்சே. ஐயா, இன்னொரு வாட்டி அடிங்க ஐயா. வேணாம்டா ஐயா, அடிங்க ஐயா. வேணாம்டா. ஏமே அடிங்க ஐயா. ஏய் வேணாம்டா. வாத்தியாரே அடிங்க ஐயா. டேய் வாடா. இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்லடா. இருந்த 100 ரூபாயும் கொடுத்துட்டேன்டா. இது முதல்ல சொல்ல வேண்டியதானயா? இந்த கர்மத்தை இத விட்டா இந்த 100 ரூபாய் புடுக்குடுவான். எஸ்கேப் ஆயிடு. டேய் குள்ள பையல, நாளைக்கு வருவீல்ல? நாளைக்கு வர மாட்டேன், நாளான்னைக்கு தான் வருவேன். ஏண்டா டேய், சரி நாளான்னைக்கு வருவீல்ல? அப்ப பாத்துக்கறேன்டா உன்னை. வாடா. அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா. ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஏன் இவ்வளோ நேரம் எப்படி இருந்த? தொழில் வேற, இது வேற. போட்டோ கட்டுறேன் எங்கடி? போட்டோ எதுக்கு? அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. பத்திரமா கூட்டிட்டு கூட. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சின்னு தெரியலையாமா அவருக்கு? தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. நான் தான். சொல்லுங்க. இப்போதான் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத, விஷயத்துக்கு வா. உங்க நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்கு தான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோலோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. கண்ணு, காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி, இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்தளிக்க ஒண்ணுதாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க, ஸ்ட்ரெயிட்டா டீல் பண்ணா பட்ஜெட் குறையும்ல, அதான். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது. 1 டே மேட்ச்னா பார்க்கலாம். 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார். அப்படியா? பார்க்கலாம். சரி, நம்பர் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். வேறு யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது. விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணணும். ஏங்க, அமௌண்ட்டு 10,000. ஏங்க, கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது. விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் விலைவாசி காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன்.
உண்டியல்ல சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துல இருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்றைய. ஐயா வணக்கம். நீ வணக்கத்தை வச்சுக்க. ஐயா பழசெல்லாம் மறந்துருங்க. இப்ப நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாந்துருக்கேன், என்ன நம்புங்க ஐயா. யாரு இவனா? இவன் நல்ல மாப்பிள்ளையா? ஏயா தெரு தெருவா வீடு வீடா போய் சோப்பு சீப்பு கண்ணாடி பென்சில் எல்லாம் விற்பான் பாரு. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கான். ஐயோ அப்படிலாம் இல்லையா, உண்மையில சொல்றையா. நல்ல இடத்து பையன், நல்லா படிச்சவையா. ஐயா உட்காரலாமா? உட்கார்ந்து தோலை. நன்றிங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஏயா நீ தான் பிஎஸ்சிங்கற, அவன் வாய் திறந்து பேச மாட்டான். பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி தான். உங்களை பார்த்தனே பயந்துட்டேயா. பயந்துட்டாயா? உண்மையிலே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான். எதுக்கு பயம்? மரியாதை இருந்தா பத்தாதா? என்ன வாங்குறீங்க? வேலை ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? போயிடுவாரு. கண்டிப்பா போயிடுவாரு. அவன் எப்பவுமே பயந்த சுபாவம். ஏண்டி பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான், வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டியதில்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும், போய் பொண்ணை கூட்டிட்டு வா. நீங்க வேலை பார்க்கறது சம்பளம் வாங்குறது எல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும். தம்பி ஸ்வீட் சாப்பிடுவீங்கல்ல? ஐயா அவன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான் ஐயா. ஏயா சாப்பிடாமே 5 அடி வளர்ந்துருக்கான்? இல்ல நான் அதை சொல்ல இல்லையா. இந்த மிக்சரு ஸ்வீட்டு காபி இந்த மாதிரி நொறுக்கத்தெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன். அவளுக்கு நல்ல பையன். எதுவுமே சாப்பிடலனா அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவீங்க? ஏய் வாடி. மா நான் வரல, என்ன விட்டுரு. நல்லதுக்கு தான் சொல்ற, வாயேண்டி. மா சொல்றத கேளுமா. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி பொம்மை மாதிரி போய் நிக்க முடியாது. அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாயேண்டி. வாமா உட்கார்மா. நல்லா பாத்துங்க, இதான் என் ஒரே பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கமா. என்ன பார்க்கவே இல்லை? நல்லா மாப்பிள்ளைய பாத்துக்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது சரியில்லை எரிஞ்சு சொல்லக்கூடாது. அது வந்து மாமா ஏங்க பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதா? அதுக்கு ஏன் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கார் வேணுமா? பங்களா வேணாம். சரி விடுங்க, 150 எழுதி வைக்க. வேணாம் மாமா. அவருக்கு எதுவுமே பிடிக்காது. வேணாம், நீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க. சரி அதுல உட்காருங்க. ஒரு மாமா ஒரு பாலிசியை பத்தி உங்ககிட்ட பேசலாம் மாமா. எல்லாருக்கும் பாலிசி ஒண்ணு வேணும் இல்ல மாமா? பொண்ணு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 5 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்கன்னா உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அத்தை பேர்ல ஒரு 20 லட்ச ரூபா போட்டீங்கன்னா. அத்தை மேல எதுக்குடா மாமா? அத்தை நாளைக்கு சமையல் கமையல் செய்யும் போது கேஸ் கீஸ் வெடிக்குதுன்னு வைங்க, நீங்களும் குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டீங்கன்னா. நீ பொண்ணை கூட்டிட்டு உள்ள போ, நான் மாப்பிள்ளை கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாமா அதுக்குள்ள 2 பேரையும் அமைச்சிட்டீங்க, திடீர்னு உள்ள போய் கேஸ் கீஸ் வெடிச்சு செத்துட்டாங்கன்னா சாவுடா. ஓ இன்சூரன்ஸ் பணத்தை நான் வாங்குறேன். ஏண்டா நீ மாப்பிள்ளையா? இன்சூரன்ஸ் ஏஜென்டா நீ? ஏண்டா இன்சூரன்ஸ் ஏஜென்டா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து ஏமாத்த வச்சேற? இறங்குடா புண்ணிய விடுவேன். ஐயா என்ன அடிக்காதீங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு உனக்கு வேட்டி உனக்கு. எந்தடா நீங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து புண்ணிய விடுவேன். எல்லா பக்கமே வரக்கூடாது. வணக்கம் சார். என்ன செல்வம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். யோ 80யா? 2010 30 வருஷம் ஆச்சேயா? பழைய மாடலா இருக்குமேயா? சார் குட் கண்டிஷன் சார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? தமிழ்நாடு தான் சார். என்னையா தமிழ்நாடு? இந்த ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி ஃபாரின் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இல்லையா? இப்போதைக்கு ஸ்டாக் ஒன்றும் இல்லை. வந்தால் ஃபோன் உங்களுக்கு தான். என்னமோயா 5000 10,000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? பாப்போம், பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். யோ செல்வம், பொய் சொல்லாத செல்வம். என்னை பத்தி உனக்கு தெரியும். யோ நீ சொன்ன மாதிரி பெசன்ட் நகர் பீச் சினிமா ஷூட்டிங் எடுக்கிற ஆச்சு, அதே மஞ்சள் கலர் சாரி.
போங்க சார், நீங்க ரொம்ப விளையாடுறீங்க. யோ 15,000 ரூபாய் கொடுத்தது உன் கூட விளையாடுறதுக்காகவா? சார் என்ன சார் சொல்றீங்க? இப்போ நீ எங்க இருக்கிற? சார் இங்க தான் சார், தரமணி. அங்கே இரு, அந்த கிழி அள்ளி போட்டுட்டு வரேன். மாவனி நீ நேர்ல பார், செத்தடா நீ. செல்வா அனுப்புனாரா? ஆமாங்க, ஒரு நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். சரி. சாரிக்கா, தப்பாயிடுச்சு. சாரி கன்ஃபியூஷன்ல ஒரு நிமிஷம் உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நானும் வெயிட்டிங் தான். ஓ சாரிடா, சைடுல இருந்ததுனால சைட் டிஷ் நினைச்சிட்டேன். இவன் என்னடா நூடுல்ஸ் உட்கார்ந்து ஒவ்வொன்னா எண்ணிட்டு இருக்கா? அது நம்ம சுப்பையா சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் தெரியாம டென்ஷனா இருக்கான். ஆமா, சுப்பையா பெரிய கவிஞர் கண்ணதாசன், அவர் பாட்டுல அர்த்தம் வேற தெரியணுமா? அவன் குடிச்சிட்டு ஏதோ உளறான்டா, விடுங்கடா. விக்ரமா எங்கடா இருப்பாரு? அதான் விக்ரமாவையே தேடி முடிக்கலையே, அதுக்குள்ள ஏன்டா டென்ஷன் ஆகுற? அதுக்கு முன்னாடி பாத்தியா, எல்லா டேபிள்லையும் பாப்கார்ன் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறவங்க தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல போய் நின்று அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வையேன், அவங்கள விட நம்ம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். வாட்டா மே ஹெல்ப் யூ? ஆமா, இனிமேலாவது சாப்பிடும் முன்னாடி பல்ல விளக்குறேன். இண்டாஸ் கட்டெல்லாம் பார்த்தா ராஜஸ்தான் மாதிரி தெரியுது. இது யாரு? ஹலோ சார், ஜிப்பா போட்டிருக்கான், ஷெனாய் வாசிப்பான் போல இருக்குது. யாரா எல்லாம் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்களா? யூ ஆர் ஃப்ரம் கேரளா? ஓ கேரளா. அப்புறம் എന്താ സർവരെ ചായ കിട്ടുവോ? ചായ? ഓ நான் சர்வர் இல்ல, நானும் ஒரு பார்ட்டிசிபென்ட். ஓ சாரி. கைச்சோ? என்ன கேட்டேன்? கைச்சோன்னு. அதான் காலையில இருந்து ஒரே பிரச்சனையா இருக்குது. மாத்திரை போட்டு பாக்குறேன், குலோப் ஜாமுன் சாப்பிடுறேன், நிக்கவே மாட்டேங்குது. அவரை நீ என்ன பண்ண போற? அப்ப நம்ம மறுபடியும் சேர்ந்து ஆடுவோமா? சாரி சிஸ்டர். ஏ என்னப்பா ஈட்டிங் ஃபெஸ்டிவல் ரேஞ்சுக்கு தின்னுட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் யாரு? நோ நை நே பாப்கார்ன் ஃபெஸ்டிவல் மே ஆ गया. பஞ்சாபி நினைச்சா கூர்க்கா ரேஞ்சுக்கு வரட்டுறீங்களே. ஹை நமஸ்காரம் అండి. நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? ఆంధ్ర నుంచి వస్తున్నాం సార్. ఓ తెలుగా? అవును సార్. చంద్రబాబు నాయుడు நல்லா இருக்காరా? ఆయనకేం సార్, బ్రహ్మాండంగా ఉన్నారు సార్. వాళ్ళు ఎవరు? వీరందరూ పర్ఫార్మెన్స్ చేయడానికి నాతో వచ్చారు సార్. ఓ పెర్ఫార్మెన్సా? என்ன திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி ஜரிகண்டி ஜரிகண்டி. ஹலோ மிஸ்டர், என்ன ஃபெஸ்டிவலுக்கு வந்தீங்களா? அஜித்துக்கு ஓல்டு கட்ட போட்ட மாதிரி இருக்கிறீங்க, பாட போறீங்களா? நோ. ஏச்ச பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஏஜ்ல உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க்? மேடையில் ஏதாவது ஆட போறீங்களா? நோ. அப்படின்னா அந்த கழுதை குதிரை மாதிரி எல்லாம் கத்துவாங்களே, மிமிக்ரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறீங்களா? நோ. அப்ப எதுக்கா இங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஃப்ரீயா சாப்பாடு போட்டா உடனே உள்ள வந்து உட்கார்ந்துறதா? பாடுறதுல ஆடுறதுல ஃபிகர் உஷார் பண்ணலாம்னு வந்தீங்களா? சொல்லுங்க. என் பேர் ரத்தன். சுமாரா தான் இருக்கு, முடிஞ்சா மாத்திருங்க. I am the event manager for Popcorn. இந்த ஃபெஸ்டிவலை நான் தான் நடத்துறேன். சாரி, மன்னிச்சிருக்கேன் சார், மன்னிச்சிருக்கேன் சார். ஐயோ, என்னடா எப்படி வரா? அது நடந்து நடந்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் வித்தியாசமா வந்தேன். காஃபி வாசனை அடிக்குது. அது ஒண்ணும் இல்ல, ஈவென்ட் மேனேஜரோட பேசிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்லி ஆகி காஃபி குடின்னு கம்பல் பண்ணி கொட்டி விட்டாரு. ஓல்டு பகர் பட் நைஸ் கை. 50 ரூபா தரேன். நான் உன்னை விட மாட்டேன். ஏட்டுதான் உங்க கண்ணத்துல 4 விட போறாரு. வா வா வா. சார் ஏண்டா பால்வடியும் முகம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேரை எவனை கொடுத்த? சார் இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அழகான பொண்ணுகளுக்கெல்லாம் இவன் எஸ்எம்எஸ் அனுப்புறான் சார். அசிங்கமான பொண்ணுக்கா எஸ்எம்எஸ் அனுப்புவான், அழகான பொண்ணுக்கு தான் எஸ்எம்எஸ் அனுப்புவான். அதுல சார் ஆபாசமா எஸ்எம்எஸ் அனுப்புறான்னு சொன்னேன். ஏண்டா ஏற்கனவே 1008 கேஸ் இருக்கு, அதை கண்டுபிடிக்க முடியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல எஸ்எம்எஸ் கேஸ்னு ஒரு கேஸ் கூட்டிட்டு இருக்கேடா. சார் வயசானவங்களா எஸ்எம்எஸ் பத்தி என்ன சார் தெரியும்? அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? நம்பர் 1 போன் துருப்பிடிக்காது. நம்பர் 2 டைம் பாஸ் ஆகும். நம்பர் 3 படிக்கிறவங்க சந்தோஷமாயிருவாங்க. நம்பர் 4 எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. நம்பர் 5 எப்பயுமே பிஸியா இருப்பீங்க. நம்பர் 6 சோம்பேறியாவே இருக்க மாட்டீங்க. நம்பர் 7 மெசேஜ் டைப் பண்றதுனால கை விரல்கள்லாம் நல்லா பலமா இருக்கும் சார். நம்பர் 8
ஏபிசிடியை மறக்கவே மாட்டீங்க. நம்பர் 9 கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும். நம்பர் 10 என்னைய மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சார். ஓஹோ, எஸ்எம்எஸ் அனுப்புறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமா சார். ஏண்டா போன வாரம் 4 பேர் எஸ்எம்எஸ் அனுப்புனதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலே, அந்த எஸ்எம்எஸ் அனுப்புனதுல நீயும் ஒருத்தனா? சார் அந்த மாதிரிலாம் நான் அனுப்ப மாட்டேன் சார். ஏண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சிருக்குன்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி எங்களை படாத பாடுபடுத்தாங்களே, அந்த எஸ்எம்எஸ் நீ தான் அனுப்பினியோ? சார் நான் குண்டா இருக்க ஃபிகருக்கே மெசேஜ் பண்ண மாட்டேன். இதுல வெடிகுண்டுக்கு இல்லாம சார் அனுப்ப போறேன். ஏண்டா உனக்கு அக்கா இருக்கா? இருக்கு சார். அவ பேர் என்ன? சுமதி சார். உங்க அக்கா சுமதிக்கு இவனை விட்டு நான் உன்னை லவ் பண்ண போறேன் அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்பினா சும்மா இருப்பியா? இவனா ஒரு ஆளா சார் மெசேஜ் அனுப்புறீங்க? உங்க அக்காளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினா ஒரு கோவம் வருது, பக்கத்து வீட்டு அக்காளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாமா? தப்பு சார். அப்ப என்ன சொன்ன எஸ்எம்எஸ் அனுப்புனா டைம் பாஸ் ஆகுதா? அத தூக்கி போட்டு மிச்சம்னா யூரின் பாஸ் பண்ணிடுவாமா. அப்புறம் என்ன சொன்ன? எஸ்எம்எஸ் டைப் பண்றதுனால விரல்கள் என்ன ஆகுது? நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். இப்போ என் கை ஸ்ட்ராங் ஆக போகுது. எப்படி சார்? உன்னை ஓங்கி அதெல்லாம் இங்க இல்ல, குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஏய், உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்க இரு, ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன். சார், ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்லை, நான் ப்ரா வாங்க தான் வந்தேன். லேடிஸை கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸு தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். அந்த லேடி உடம்பு இருக்குங்க. இந்த சைஸ் சரியா இருக்கும். இதை gift பார்சல் பண்ண முடியுமா? gift கொடுக்க எவ்வளோ பொருள் இருக்கு, இதை போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா, அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்னை மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானுங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த ஆசாமியை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்மஸாவா? அது மாதிரில இருந்தா உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? யோ, அந்த ஸ்கூல் பசங்க காணாம போன கேஸ் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கியா? ஏசி வேற ஓவரா குடைச்சல கொடுக்குறாரு. நீங்க ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, அவரை கூட சமாளிச்சலாம்யா. யோ, பொங்கல் வருதியா, என் பொண்டாட்டி ஒரே டார்ச்சர் பண்றாயா. டெய்லி 5000 ரூபாயோட வர சொல்றாயா. நீ என்ன பண்ற? மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு எதுவும் பார்க்காத, 5000 ரூபாய் கொண்டு வர. 5000 ரூபாய் இல்லாம வந்த ஸ்டேஷனுக்கே வராது. கிளம்பியா? கிளம்பு கிளம்பு. சார் ஒரு நிமிஷம். என்னயா? என் பொண்டாட்டி 5000 ரூபாய் கொண்டான்னு சொல்லிருக்கா சார். இன்ஸ்பெக்டர் கையாயிரம், ஏட்டு கையாயிரமா. கிளம்பு 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 கிளம்பு. யோ, நம்ம இன்ஸ்பெக்டர் பொங்கல் வருதுன்னு டெய்லி 5000 ரூபாய் கொண்டாடாம ஸ்டேஷனுக்கு வரக்கூடாதுன்னு அவரு சொல்லாரு. என் பொண்டாட்டி என்ன சொல்றா? உன் கூட சேர்ந்த போலீஸ்காரன் எவ்வளவு சம்பாதிக்கான், நீ ஒரு ஏமாளி, உனக்கு சம்பாதிக்க தெரியல, நீ 2000 3000 இல்லாத வீட்டுக்கு வரான்னு அவ திட்டுதா. உன் வீட்டுக்கு செலவு காணும், ஒருத்தனு காணலையே, ஒரு வசூலும் ஆகலையே. ஒருவேளை மெயின் ரோட்ல நின்றுடுமோ? தப்பா போச்சா? அப்படி இல்ல சார், லைசென்ஸ் இல்லாத சில பேரு மெயின் ரோட்ல போனா போலீஸ் மடக்குவாங்க சொல்லிட்டு இது மாதிரி சந்து பந்தல் எல்லாம் வருவாங்க சார். எங்கடா 1/4 மணி நேரமா ஆளே காணோம், வராமையா போயிருவான். சார் வணக்கம் சார். ஓ, எஸ்எம்எஸ் பார்ட்டியா சார்? போலீஸ் கிட்ட குத்து வாங்கினதுல இருந்து நான் திருந்திட்டேன் சார். அதாமர அடி வாங்குறதுக்கு அப்புறம் தான் எல்லாம் திருந்தானுவோ. இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா சார்? அவர் கோயிலுக்கு போயிருக்காருயா. கோயிலுக்கு எதுக்காக சார் போயிருக்காரு? அவன் முட்டை போடுறதுக்கு. வியாபாரத்துக்கு எடுக்காத போடா. வியாபாரமா? இப்ப இவங்க எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா ஒண்ணு காணல. வண்டியும் காண ஒண்ணையும் காண. சார் வண்டியும் காண ஒண்ணையும் காண, என்ன வியாபாரம் சார்? நேராவது உழைப்பு கிடைக்காத போடா. என்ன கேள்டா? அது வியாபாரம்ன்றாங்க, வண்டியும் காணோம். குழப்பமா சார். வண்டியும் காண ஒண்ணையும் காண, என்ன வியாபாரம் சார்? நேராவது மழை பெய்யுது, சூரிய அடையும் போது எனக்கு நேரம் இல்ல. தயவு செய்து வியாபாரத்துக்கு எடுக்காத போடா போடா.
சார் வண்டியே சார் நிறுத்துறீங்க, நான் அவசரமா போகணும் சார். நாங்களும் அவசரமா போகணும். லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லடா, ஃபைன் கட்டு. பெட்ரோல் இல்லங்கறதெல்லாம் ஃபைன் போட முடியாது சார். எனக்கு தெரியும்யா, தெரிஞ்சு எனக்கு வழி தெரியலையா. பெட்ரோல் இல்ல, ஃபைன் கட்டு. இதெல்லாம் போய் சார். இதானே சார் அந்த வியாபாரம்? வியாபாரத்தை பத்தி சார் இல்ல சார், உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. சார் டிராஃபிக் கான்சல் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். எங்க கெட்ட நேரம் போய் தொலையா. அட போங்கயா. ஏடியா நானும் வந்துடுறேன்.